ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பாசி பருப்பை 2லேருந்து 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பாசிப்பருப்பில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இது டைஜஷனுக்காக இருக்கட்டும், வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாசிப்பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு டைம் இல்லைன்னு சுடு தண்ணி போட்டு ஊற வைக்க வேண்டாம். ஏன்னா சுடு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா பருப்பு வெந்தது போல் ஆகிடும். இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மிக்ஸி ஜாரில் எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் நான் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் எடுத்தது குவிக்கர் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான். இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாவை ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா வச்சு வந்திருக்கு. ஆரம்பத்தில் கரண்டி வச்சு மாவை நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிடுச்சுனாலுமே இட்லி ஒழுங்காக வராது. மாவோட பதம் பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் பதம் இருந்தால் போதும். இதை விட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி பிளேட்டோட குழி எல்லாத்துலேயும் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் மாவு ஊற்றி வச்சுக்கிறேன். தைராய்டு இருக்கிறவங்க உணவு சமைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு இல்லைன்னா இந்துப்பு சேர்த்திக்கலாம். இந்துப்பு ரேட்டு காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி அந்த சூட்லேயே இருக்கட்டும், ஒரு 50% ஆறுற வரைக்கும். அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, காரத்துக்காக வேண்டி 2 கிள்ளி போட்ட ஒரு பச்சை மிளகா, 2லேருந்து 3 வரமிளகா. காரம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுப்பட்டு எடுத்துட்டு இதை தனியாக எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் ஒரு 5 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயமும் லைட்டாக பிங்க் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி வந்தால் போதும். இது நல்லா வதங்கின உடனே 4 நார்மல் சைஸ் தக்காளியும் நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு வதக்கி எடுக்கணும். தக்காளி வெங்காயம் வதங்கும் போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு, மஞ்சள் எல்லாமே தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு புளிப்புக்காக நான் இன்னைக்கு புளி சேர்த்தலை. ஒரே ஒரு நார்மல் சைஸ் நெல்லிக்காவை கொட்டையை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் தக்காளியோட சேர்த்து கலந்து விடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நெல்லிக்காய் அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் இது போல் தக்காளியோ குழம்போ செய்யும்போது நான் சேர்த்திக்குவேன். இப்போ இது எல்லாமே வெங்காய தக்காளியோட கலந்து விட்டாச்சு. நல்லா முழுமையாக ஆறத்துக்கு விட்டுருவோம். மிக்ஸி ஜாரில் போட்டிருந்த பருப்பும் மிளகாவையும் தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துட்டு ஆறின தக்காளி வெங்காயத்தை இதுக்குள்ளே போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி சட்னியில் ஊற்றிடலாம். சட்னியோட பதம்னு பார்த்தோம்னா நமக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் வச்சுக்கலாம். நான் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாத பதத்தில் வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறதுனா தாளிக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்காமல் தான் சட்னி எடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளே இட்லியும் பார்த்தோம்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நான் உங்களுக்கு ஒன்று டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. ஒரு 2 இட்லி சாப்பிட்டாவே போதும். நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஓட்ஸ்லேயும் பார்த்தோம்னா நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால கான்ஸ்டிபேஷனுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளமே என்னவாக இருக்கும், நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ஹேர் லாஸ் இருக்கும், சில பேர் அனீமிக்காக இருப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே எனக்கும் இருக்குது. ஸோ இது போல் உணவுக்கு நான் இப்போ மாறி வந்ததுனால எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியுமே நம்ம சேனலில் இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அரிசி சேர்த்தாம இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.